ஆலி படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது எனக்கு என்னென்னா மலையாள படம் ஒரே மலையாள ஃபேஸாகவே இருந்துகிட்டு இருந்தது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் நம்ம தமிழ் நடிகர் பிரஜின் பார்த்தோன்னே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷம். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரிக்கு தமிழில் எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துட்டோம். மலையாள ஆக்ட்ரஸை வெல்கம் பண்ணுறது, மலையாள ஆக்ட்ரஸை கொண்டாடுறது. ஆனால் தமிழில் அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்காவது அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கானுங்களா? அட்லீஸ்ட் பிரஜினாவது நடித்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் நிஜமாக. இன்னும் நிறையா மலையாள இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க. கொஞ்சம் அதை பாருங்கள். அது இந்த படம் மூலயமா ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக போயிருக்கோம். இன்னும் இதுக்கு மேலே வந்து நடிச்சிருக்கலாம் மேபி. பட் நான் பார்த்தது இப்போ நோட்டீஸ் பண்ணது நான் இப்போ தான். ஸோ ஆலி படம் பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீனை வச்சு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இது லவ் ஸ்டோரி இல்லை, நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு. அந்த டேரக்டர் டச் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஃபீமேல் டேரக்டர், ஃபர்ஸ்ட் டெபியூ, ரொம்ப மெனக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரியுது. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரின்றதுனால நம்மளால் அதை அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றது மட்டும்தான். பட் டப்டு மூவி மாதிரி தெரியல, சுத்தமாக இது டப்டு மாதிரியே தெரில. டைரக்ட் மூவியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக் போன் ஆஃப் த ஃபிலிம். ஆக்சுவலாக மலையாள மூவினாலே காமனாக ஸ்லோவாக தான் போகும். அந்த ஸ்லோ பேட்டர்ன் இதுலேயும் இருக்குது. அது மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழுக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பீடன்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஆஃப் படம் நல்லாயிருக்கு. ஓவராலாக லவர்ஸ் வந்து உட்காந்து பார்க்கலாம். ஸோ ஆலி படம் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ பிரஜினை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு குட் ஆக்டர். ஸோ கொஞ்சம் டல்லாக யூஸ் பண்ண மாதிரி தருது. விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. லவ்ஸ் எங்கே இருக்குதுன்னு நானும் தான் உள்ளே தேடிட்டு இருக்கேன். லவ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. லேடி டைரக்டர்னாலே அதில் 1008 ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராவலாகவே வந்திருப்பாங்க. பட் ஓகே, நல்லாயிருக்கு. இது வந்து புது மூவி, புது ஆளை வச்சு எடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டது கண்டிப்பாக நல்ல விஷயம். ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வரலாம். கண்டிப்பாக நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக ஒரு எவ்வளவோ ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. ஸோ அப்படி வரலாம். மியூசிக் தான் படத்துக்கு ப்ளஸ். பார்க்கலாம். வந்திருக்க படத்தில் இது பரவாயில்ல. ஆலி ரொம்ப நல்லா இருக்குது. பிரஜனோட மூவி. பிரஜன் சூஸ் பண்ணுற ஸ்டோரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் இருக்கும். அதே மாதிரி இந்த கதையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் அண்ட் தமிழ் ரொமான்டிக் ட்ராமா தான் இது. அண்ட் 2 hours 2 minutes டியூரேஷன். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி டைரக்டர் கிருஷ்ணா பிரியதர்ஷன் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன படங்கிறது வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக சேரும். இன்றைக்கி நிறைய படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் சின்ன படம் யாரும் போய் பார்க்காம இருக்க வேண்டாம். அண்ட் இந்த படம் மலையாளம் அண்ட் தமிழில் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். மியூசிக் டைரக்டர் ராமவர்மா தம்பூரன் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அந்த துபாயில் எடுக்கிற சீனு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஸ்கோர் பண்ணுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எடிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அபுஜியாத், சினிமாட்டோகிராஃபர் ரினாஸ் எஸ்னர் நல்லாயிருக்கு. அதாவது எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆஸ் பெர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு யூத்தான ஒரு கெட்டப் வந்து கொடுத்துருக்காரு பிரஜன். ஓகே தான். லவ் சப்ஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த படத்துக்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 hours 2 minutes எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியல. பட் ரொம்பவே நல்லா இருந்தது படம். நல்லா இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுனா, ஓகே நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி அதை எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்கணும், கிளைமேக்ஸில் செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல வராங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த கதையோட ஸ்டோரி. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் நான் சொன்னேன். மியூசிக் டைரக்டர் ராமவர்மா தம்பூரன் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த துபாயோட அட்மாஸ்பியருக்கும் அந்த கிளைமேக்ஸோட சாங்க்கும், கிளைமேக்ஸ்க்கு பிஃபோர் ஒரு சாங் வரும், ஒரு 20 minutes பிஃபோர். அந்த சாங் வந்து கொஞ்சம் கண் கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். நல்லா இருந்து ப்ரோ, நல்லா இருந்து. பிரஜின் அவர் பெயரே எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லுது. ஆனால் நல்லாயிருக்கு. அவர் புதுமுக மாதிரி தெரியல. ஆக்டிங்லாம் ஏற்கனவே நல்லா நடித்தவர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் சரி, எதுவுமே புது ஆக்டர் மாதிரி பண்ணலாங்களா, ஏற்கனவே எக்ஸ்பர்ட் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு ப்ரோ. ஸ்டோரிலாம் ஒரு லவ் ஸ்டோரி தான், இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. நல்லாயிருக்கு ப்ரோ. அதாவது இப்போது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை காமிச்சிருக்காங்க, ட்ரூ லவ்வாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க.
இப்போ இருக்கிற பசங்க ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அதனால் இது பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. துபாய் விஷுவல்ஸு அது ஓரளவு துபாய் மாதிரி தெரியல, பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு இதுவாக தான் இருந்துச்சு. ஃபேமிலிலாம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் தப்பாலாம் இல்லை, நல்ல ஸ்டோரி தான். புரிஞ்சவங்க இப்போ நல்லாயிருக்கும், புரியாதவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.